இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, அன்னையின் பரிந்துரை வழியாக நீர் செய்கிற அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் வாழ்க்கையின் தீய செயல்களை செறிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறு வாசிக்கின்றோம்: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவியொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி அவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் செய்கிற தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஏரோது யோவானின் தலையை வெட்டியதை பற்றி கூறுகிறது. திருமுழுக்கு யோவான் நேர்மையான நல்வாழ்க்கை வாழ்ந்தவர். ஏரோதின் பிறந்த விழாவிலே அவளுடைய மகள் நடனமாடினார். என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதோ அவர் விருப்பமில்லாத நிலையிலும் தான் கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டு திருமுழுக்கு யோவானை ஏரோது அரசன் கொன்றான். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் தவறு எவ்வாறு செய்தான் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நல்லவற்றை செய்கிற சிந்தனை கொடுத்திருக்கிறார், அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றார். இதை பயன்படுத்தி நாம் நல்லதை சிந்தித்து நல்லதை செய்வோம். இயேசு எப்போதும் நல்லதையே செய்தார். அவரை பின்பற்றி நாமும் தீயதை விட்டுவிட்டு நல்லதை செய்வோம். அப்போது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.